இவ திருந்த மாட்டாக்கா. இந்த மாசத்துக்கெல்லாம் காசை இவ கையில கொடுக்காத, இவ மாமியா கையில கொண்டு கொடுத்துரு. ஏழை எரும மாடுகளா, நீங்க திங்கிற சொத்துலையா நான் மண்ணலி போட்டேன். ஏழை என் கலரிங்லையும் பேசியல்லையும் இப்படி விளையாடுறிய. ஐ எங்க அக்கா சிரிச்சிருச்சு. தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ. அப்பாடி, காலையில டிஃபன் வேலை முடிச்சாச்சு. யார் தடியோ நின்றுகிட்டே இருக்கிறது இந்த காலெல்லாம் உழையுதுடி. அதுக்கு தான் நாங்க கொஞ்சம் பண்றோம்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்களும் மற்ற வேலையெல்லாம் பாக்குறீல்ல, அப்ப எல்லாத்தையும் உங்க தலையில வைக்க முடியுமா? ஏக்கோ, நீ மட்டுமே இனிமே சமையல் பண்ற வேலை வச்சுக்கிறாத. ஒரு நாள் நான் சமைக்கிறேன், நீ காய் வெட்டு. உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி வேலைகளை பிரிச்சு பாத்துக்கிறோம்க்கா. எம்புட்டு நேரம் நின்றுகிட்டே சமைச்சு காலையில நிக்க ஆரம்பிக்கிறவ மத்தியானம் வரைக்கும் நின்றுகிட்டே இருக்க, அப்புறம் கால் வலி வராத? இப்பெல்லாம் நின்றுகிட்டே இருந்தா வெரிகோஸ் வெயின் வருதான், தெரியுமா? வெரிகோஸ் வெயினா அப்படின்னா? அட இதான்க்கா, இந்த கொழுப்பு நரம்பு அப்படியே காலில் திரண்டு திரண்டு சுருட்டுக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த டெய்லருக்கு, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற கண்ட்ராக்டருக்கு, அப்புறம் இந்த ஜுவல்லரி ஷாப்பு, துணிக்கடையிலலாம் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாவம் இந்த ப்ராப்ளம் வரும் அதிகமாக. அதனால தான் நின்றே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. செத்த உட்காந்து காலை நீட்டி கையை நீட்டி காலை மடக்கி எல்லாம் இருக்கணும்க்கா. எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் சொல்கிறேன், பொழுதோட எல்லாரும் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்கல்ல. நெசந்தேன், இப்போ உள்ள பொம்பளையே அடுப்பு மேடையிலேயே வச்சு கத்தியிலேயே காய் வெட்டுறதுலேருந்து எல்லாம் நின்றுக்கிட்டே தான் செய்கிறாங்க. நின்றுக்கிட்டே பாத்திரம் விளக்க, நின்றுக்கிட்டே மிஷின்ல துணியை போட, அதே மாதிரி எல்லாம் நின்றுக்கிட்டே வந்து வச்சு. முன்னாடி எல்லாம் அருவாமனை எடுத்து குனிய, தண்ணி பானைக்கு குனிய, மறுபடி துணிமணிக்கு குனிய, இப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம குனிஞ்சு பாத்திரத்தெல்லாம் வெளியில அள்ளி போட்டு அதுக்கு தண்ணியை வச்சு கழுவிக்கிட்டு இருந்தோம். குனியுவோம், நிமிருவோம், உட்காருவோம், எந்திரிப்போம், காலை நீட்டுவோம், கையை நீட்டுவோம், சுதாரிப்பா இருந்துச்சு. இப்ப எங்கிட்டு எல்லாருக்கும் தான் எந்த வேலையும் இல்லாம நின்றுக்கிட்டே இருக்கிறதா போச்சு. அப்ப எல்லா சீக்கும் வரத்தான் செய்யும். உண்மைதாங்க்கா, மனுஷனுக்கு வசதி பெருக பெருக சோம்பேறித்தனம் பெருகி போயிடுது. சோம்பேறித்தனம் பெருக பெருக வியாதியும் நிறைஞ்சு போயிடுது. அதனால தானே இப்பெல்லாம் கோயிலை காட்டிலாம் ஆஸ்பத்திரியில் கூட்டம் இருக்கு. அக்கா, எனக்கு ஒரு ஆசை. என்ன டீ? நீங்க ஓகே சொல்லுவீங்களான்னு சொல்லுங்க. எது எப்படி கேட்குற செய்யாம இருப்போமா? என்னன்னு சொல்லு, எது வேணுமா? இல்லக்கா, இந்த நைட்டு செவ்வாய் சாமி கும்பிடுவோம்ல, அது கும்பிடுவோமா? இது என்ன மாசம்? ஆடி பிறந்துருச்சோ? ஆமாக்கா, நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கும்பிடுவோமா? கும்பிடலாம். அந்த கதையெல்லாம் நல்லா சொல்லி நல்லா கும்பிடணும் மாட்டி. அதுக்கு என்ன செய்யறது? அதான் நீங்க சொல்லுவீங்கல்லக்கா. தெரிய முடி, அதெல்லாம் முன்னாடி கும்பிட்டது ரொம்ப நாளா விட்டு போச்சா, அதான் கதை ஐயத்து போச்சு. இந்த மாசம் ஆடி மாசம் தான் கும்பிடலாம். ஐயத்தா ஆடி, மறந்தா மாசி, தப்புனா தையின்னு இந்த 3 மாசத்துல தான் கும்பிட சொல்லுவாங்க. நான் என்னன்னு ஒரு வார்த்தை அம்மாட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அடுத்த வாரத்துல இருந்து கும்பிடுவோம். அக்கா, அப்ப நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிடி, பாப்பேன். அதுக்கு முன்னாடி சமையல் வேலை டிப்பனே முடிஞ்சிருச்சு. இந்த ஹோட்டல்ல ஒருத்தி ஓனர் பதவிக்கு இருப்பாளே, அவளை எங்கடி ஆளக்கானா? நேற்று படிச்சு சொல்றேன், அவ கையில காசை கொடுக்காதேன்னு. நான் சொல்ல கேட்காம அவ கையில தூக்கி காசை கொடுத்தீல, அதனாலதான் இன்னைக்கு லேட்டு. பாவமுடி, அதெல்லாம் அவ மாமியாட்ட கொண்டு போய் கண் மாதிரி கொடுக்குறோம்னு சொல்லிட்டேன். எதுவும் வேலையா இருந்துச்சோ என்னவோ, பிள்ளைக்கு கண்டு முடியலையோ, அதே நேரம் நின்று வச்சோ. யாரு அவ பிள்ளைக்கு முடியலன்னு லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து பாக்குறவளா? ஆட ஏங்கா நீங்க வேற, அது எங்கேயாவது மினுக்கு போயிருக்கோம். போச்சு, என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனை தாண்டி. லோன்காரன் வந்து கடையை சீல் வைக்க போறான், அப்பதான் அவளுக்கு அறிய வரப்போகுது. அப்ப தெரியும்டி உனக்கு இந்த கடையோட அருமை என்னன்னு. உன்னோட ஈகோவால இந்த கடை மொத்தமும் க்ளோஸ் ஆக போகுது. சும்மா நிறுத்துங்க. என்ன, நானும் பார்த்துட்டு இருக்கேன், குட்டி போட்டு போன மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு என்னையவே திட்டிட்டு இருக்கீங்க. என்னைய திட்டுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு நினைக்கிற? உங்களுக்கு தேவை கடைக்கு ஆள் தானே, அதை நான் கொண்டுட்டு வந்து இறக்குறேன்னு சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. அங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றேன்னு நின்னுட்டு இருக்காங்க, நீ ஆளுங்களை பத்தி பேசிட்டு இருக்க. இருக்கிற ஆளை வச்சு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல, இதுல இன்னும் 10 ஆளை இறக்கி யாருக்கு சம்பளம் கொடுக்க போற? வேலை பாக்குறதுக்கு ஆளுங்க வேணும், அதானே உங்களோட பிரச்சனை. அத நான் பாத்துக்கிறேன். இருக்கிற ஆளுங்களை வெளியில விரட்டி விடுறத நீங்க பாத்துக்கங்க. ஏய் ஒன்ன பாருங்க, என்கிட்ட கோவப்படுறதுனாலயோ மூறிக்கிட்டு நிக்கிறதுனாலயோ எதுவும் மாற போறதில்ல. அவங்களுக்கு நம்ம ஷோரூம்ல வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? பேசாம கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்க்க விடலாம்ல. அதுக்கு முதல்ல நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்ல. அது முடியாது. உன்ன மாதிரி நினைச்ச உடனே வேலையாட்களை மாற்றவும் முடியாது, அதே நேரத்தில் உன் இஷ்டத்துக்கு இந்த ஷோரூமை விடவும் முடியாது. இது என்னோட ஷோரூம், நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். சார் என்னாச்சு முருகன், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? சார், தம்பி வந்திருக்காரு சார்.
தம்பியா? யாரு? உங்க பையன் தான் சார், ரோஹித் தம்பி வந்திருக்காரு. என்ன முருகன் சொல்றீங்க? ரோஹித் வந்திருக்கானா? இங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே அவனுக்கு தெரியாதே. நாங்க அவன்கிட்ட பேசுறது கூட இல்ல. அவன் எப்படி இங்க? சார், இங்க நடக்கிற பிரச்சனை தெரிஞ்சோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கணுங்கிறதுக்காகவோ வரல சார். தம்பி சேனல்ல இருந்து வந்திருக்கு, ஒரு ரிப்போர்ட்டரா வந்திருக்காப்ல. வாட்? ரிப்போர்ட்டரா வந்திருக்கானா? ஆமா சார், எப்படியோ பிரச்சனை கசஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரஸுக்கு நியூஸ் வந்து தம்பியை தான் அனுப்பியிருக்காங்க. தம்பி தான் ரிப்போர்ட்டரா வந்து நிக்குது. போதுமா? எங்க கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்க பத்தியா? ரோஹித்தே நம்ம விஷயத்த பிரஸ்ல எடுத்து போட்டு சேனல்ல போட்டு கிளின்னு கிளிக்க போறான். இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? இப்ப என்ன, அவன் பிள்ளையாவா வந்திருக்கான்? ஒரு ரிப்போர்ட்டரா தானே வந்திருக்கான். இங்க என்ன நடக்குதுங்கிறத எழுதிட்டு போகட்டும், நம்ம என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். எவ்வளவு நடந்தாலும் திருந்தவே மாட்டியாடி? என்ன அவன் பெத்தானா, அவனை நான் பத்தேனா? என் பிள்ளை எப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். சார், நீங்க வந்து தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். நான் வரேன் முருகன், வாங்க போலாம். மேடம், நீங்களும் கொஞ்சம் வந்து. சாரி முருகன், என்னால வர முடியாது. அவ பத்தி தெரிஞ்சது தானே, நீங்க வாங்க முருகன் போலாம். சரிங்க சார். ஷோரூமுக்கு விளம்பரம் கொடுத்து கடையை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு பத்திரிகை ஆபீசர்கள்லாம் வந்து நின்று நம்ம கடையை அசிங்கப்படுத்த போறாங்க. ரோஹித் சார், இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, நம்ம ஷோரூம்ல தான் ப்ராப்ளம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். நான் ஒரு ரிப்போர்ட்டரா கேட்கல, இந்த கம்பெனியோட ஓனர் பையன்கிற முறையில கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க. முத்தண்ணே சொல்லுங்க, அதான் ரோஹித் சார் கேக்குறாருல்ல. என்னென்ன அமைதியா நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. ஏன் முத்தண்ணே பொய் சொல்றீங்க? எதா இருந்தாலும் தைரியமா பேசுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? அண்ணே, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, நான் ஒரு ரிப்போர்ட்டரா வரல. இது எதையுமே நான் ஷூட் பண்ணல. கேமராமேன் வெளியில தான் நிக்கிறாரு. நான் உங்ககிட்ட பர்சனலா தான் பேசுறேன். என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க, நம்மளே பேசி சால்வ் பண்ணலாம். சார், வேலை பார்க்குறவங்கள கை நீட்டி அடிக்கிறதுக்கு எந்த முதலாளிக்கு சார் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆனால் உங்கள் அம்மா எங்கள் எல்லாரையும் கை நீட்டி அடிக்கிறது, இலக்காரமாக அசிங்கமாக பேசுறதுன்னு இருந்தா இதுக்கு மேலேயும் இந்த ஷோரூமில் நாங்கள் வேலை பார்க்க ரெடியாக இல்லைங்கிறதுனால தான் கிளம்பலான் இருந்தோம். சரி, இந்த மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கடையில் முத்தண்ணனை கை நீட்டி அடிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காக, அவங்க சூழ்நிலைக்காக அவங்க வந்து வேலை பார்த்தா வாட்ச்மேனு கூட பார்க்காம இவ்வளோ இலக்காரமாக நடத்துவாங்களா? அதுக்காக நாங்கள் எதுவும் பண்ண சொல்லலை. ஒரு சாரி தானே சார் கேட்க சொல்கிறோம். தப்பு பண்ணவங்க சாரி கூட கேட்க மாட்டேன்னு திமிரா இருந்தா நாங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும்? அதனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு எந்த வேலையும் பார்க்காம உட்காந்துருக்கோம். ரோஹித், என்னப்பா நடக்குதுங்க? கொஞ்சமாவது நீ வந்து பார்த்தாதனால என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு எங்க புள்ளையா வந்திருக்கியா இல்ல ரிப்போர்ட்டரா வந்திருக்கியா? இது வரைக்கும் ரிப்போர்ட்டரா தான் இருக்கேன். ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்கும் போதுதான் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ரோஹித், சேனல் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திடாதடா. நம்ம கடைக்கே கெட்ட பேர் ஆயிரும்டா. அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம் பக்கம் யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. 1 கோடி ரூபாய் லோன் வாங்கி போட்டிருக்கிற சரக்குடா, எல்லாம் வீணா போயிரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கூட ரோஹித். அதெல்லாம் நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும்ப்பா. நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருந்தா வேலையாட்கள் கிட்ட இப்படி நடந்துட்டு இருப்பீங்களா? வாட்ச்மேனை கை நீட்டி அடிச்சிருக்காங்க, ஒரு சாரி கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு மனசு இறங்கல. ரோஹித், உங்க அம்மாவை பத்திலாம் உனக்கு தெரியும்லடா. எங்க இருக்காங்க இப்போ? ஆபீஸ் ரூம்ல. வாங்க ரோஹித், வாங்க, நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். சரிடா, வந்து பேசுவா. அக்கா சார், இந்த மாசத்தோட கூட இல்ல, இன்னைக்கோட கூட நாங்க வேலையை விட்டு விலகுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி முத்தனனுக்கு பட்ட அசிங்கத்துக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஷியோர் சிஸ்டர். இந்த பிரச்சனைக்கு ஒரு கன்க்ளூஷன் பண்ணாம நானும் இந்த இடத்த விட்டு நகல போறதில்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அந்த வந்துடுறேன். தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. என் குடும்பத்துல அடுப்பெரியறதுக்கு காரணமே ஏதோ நான் கொண்டு போய் கொடுக்குற மாச சம்பளத்தினாலதான். இதுவும் இல்லைன்னா என் குடும்பம் நடுத்தருவுல நிக்கும்பா. நான் கூட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடலாம்ப்பா. முத்தண்ணே, நீங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல. சாகுற வரைக்கும் அடிமையாவே வாழ்ந்துட்டு சாகணும்ல. அண்ணே, அப்படியெல்லாம் தன்மானத்தை விட்டுட்டு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. உலக அழகி நான் தான். டும் 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 மாட்டுக்காரா. ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? ஆத்தாடி, என்ன ஒரு படியா வந்து நிக்கிற, மண்டையெல்லாம் மினுக்குது. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன காலையில டிஃபன் ஆச்சா? மேடம் எங்க போனீங்க? நான் வந்து அக்கா, காலையில மாமியாக்கு முடியலக்கா, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு இப்பத்தே வரேன். வெள்ளக்க மாதிரி பிஞ்சுவாங்க எருமை. இப்பதான் உன் மாமியா கடைக்கு வந்துட்டு போகுது. கடைக்கு வந்துட்டு போகுதா? கடைக்கு எதுக்கு அது வருது? தெரியல, அது கடைக்கு வர்றது இருக்கட்டும். உன் மண்டையில என்ன டீ முடி வித்தியாசமா கலர் கலரா தொங்குது? கலரிங்க்கா, ஹேர் கலரிங். நான் சொல்லல,
அவன் இந்த வேலை தான் பார்த்துருப்பான்னு நீங்க தான் அவளை நம்புறீங்க. எக்கோ மாடன்னு சொன்னது மாதிரியே நடந்துருச்சுக்கா. எட்டில இதுக்கு தான் காசு வாங்கிட்டு போனியா? அப்போ உன் மாமியாட்டியும் புருஷன்ட்டையும் கொண்டு காசை கொடுக்கலையா? ஏக்கா நீ சொல்லி இருந்தா நான் கொடுக்காம இருப்பேனா? அதெல்லாம் கொண்டு போய் எங்க அத்தை கிழவி கையில காசை கொடுத்தக்கா. எங்க அத்தை கிழவி தான் சொல்லிருச்சு, உன் முடி ரொம்ப தேங்காய் நார் மாதிரி நர நரன்னு வறுவறுப்பா இருக்கு, நீ ஏதாவது கலரிங் பண்ணி உன் முடிய ஸ்மூத்தனிங் பண்ணிக்கடின்னு சொல்லுச்சு. நான் தான்க்கா அதுக்கப்புறம் பண்ணுனேன். எட்டி நெசமா உன் மாமியா பண்ணிக்கிற சொல்லுச்சு. ஆமாக்கா, அதனாலதான் ஹேர் கலரிங் பண்ணேன். நல்லா இல்லையோ? வாவ் சூப்பரா இருக்குடி நெடுவாளி. ஆமா இந்த மண்டையோட எப்படி இவ்வளவு தூரம் வந்த? நான் எதுவும் விரட்டல. நீ மூடு. அடேங்கப்பா, அடுத்த ஆலியா பட்டு இவதான்க்கா. என்ன முடி, என்ன சைனிங்கு, கலர் கலரா விதவிதமான கலர்ல இருக்கக்கா. ஊர்ல உள்ள கலர் எல்லாம் இவன் மண்டையில தான் இருக்கும் போல் இருக்கே. நீ கலர் அடி என்னத்தையும் அடி, கடைக்கு வர்ற நேரம் அடியுது. காலையில சாப்பாட்டு வேலைக்கு முடிஞ்சிருச்சு. எப்ப நீ சமைக்க வர்ற? பார்லர் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போயிருச்சுக்கா. சரி விடு, சமையல் வேலை தானே முடிஞ்சிருக்கு. மற்ற எந்த வேலை இருந்தாலும் கொடுக்கா, நான் உடனே செய்கிறேன். வெளியில பாத்திரம் கிடக்கு, போய் விளக்கு. பாத்திரம்லாம் என்னால விளக்க முடியாது. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஏன் மெடிக்யூர் பண்ணிருக்கியா? அக்கா அது வந்து என்னடி பண்ணிருக்கியா? ஆமாக்கா, ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி கலரிங் பண்றதோட அதையும் சேர்த்து பண்ணிடுவோமேனு கை காலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கக்கா. அதுக்கு 3500 ரூபா. ஏய், கைய கால கழுவி விடுறதுக்கு 3500 அடி. அதுக்கு எதுக்கடி அவளுகள்ட்ட போகணும்? ஹமாம் சோப்பு வாங்கி கொடுத்துருந்தா நானே கழுவி விட்டுருப்பேன்ல. எனக்கு அந்த 3000 கொடுத்துருக்கலாம்லடி. ஏன் நீ சும்மா இருல, அந்த புள்ள கடுப்புல இருக்கு. இது வேற ஹமாம் சோப்பு மெடிமிக்ஸ் சோப்புன்னு. பாத்திரம் விளக்க முடியுமா முடியாதாடி? அக்கா அதான் சொல்லிட்டாளே, 3500 ரூபா கொடுத்து கைக்கு மெடிக்யூர் பண்ணிருக்கா. பாத்திரம் விளக்குனா அதெல்லாம் உடனே போயிடாது, அதனால விளக்க மாட்டா. ஏக்கா பாத்திரத்தை தவிர வேற என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேங்க்கா. இடியப்பத்துக்கு மாவு காலி ஆயிடுச்சுன்னு மேல அரிசி காய போட்டிருக்கேன், அதை காய வச்சு அள்ளிட்டு வாப்போ. ஏக்கா வேற எந்த வேலை வேணாலும் கொடுக்கா, வெயில் வேலை வேணாம். ஃபேஷியல் பண்ணிருக்கியா? ஆமாவடி. ஆமாக்கா, 4000 ரூபா கொடுத்து கோல்டன் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். வெயிலில் போனால் மூஞ்சியெல்லாம் வலிஞ்சு ஊற்றிரும்க்கா, அதுக்கப்புறம் டேன் ஆயிரும். அதனால வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 4000 ரூபா போட்டு கோல்டன் ஃபேஷியல் பண்ணிருக்கியா? அடி பாவி, அந்த 4000 ரூபாய் வச்சு காக்ராம் கோல்டாவது வாங்கிருக்கலாம்லடி. இந்த புள்ள வேற சும்மா கிடக்க மாட்டேங்குது. வாயை பிளந்துக்கிட்டு சும்மா இருல. எக்கோ, இவ வந்திருக்கிற லட்சணத்தை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த வேலை சரியா இருக்கும்னு தோணுதுக்கா. அதைத்தான் நான் கொடுத்து விடு. அந்த வேலைனா எந்த வேலை? ஒரு வேலை கக்குசு கழுவ வைக்க போறாளுகளோ? இந்த வாரேன். எக்கோ ஏ வனசாக்கா. என்னடி கோடீஸ்வரி? கோடீஸ்வரியா? 1 மாச சம்பளத்தை ஒரே நாள்ல செலவழிச்சிட்டு வந்தா கோடீஸ்வரின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பக்கம் கையும் காலும் இழுத்துக்கிட்டு போகுதுடி நீ வந்த லட்சணத்தை பார்த்து. ஆமா, மொத்தமா எம்பிட்டு ஆச்சு? சொன்னா போய் சேர்ந்துருவ, மூடிக்கிட்டு தள்ளி நில்லு. இந்த என்னக்கா கொடி கிடியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? எதுவும் கட்சியில சேர்ந்துட்டியா என்ன? கோ நிறைய வாய்ப்பு இருக்குக்கா. சினிமாக்காரர்கள்லாம் இப்போ ஓட்டு கேட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வந்தோடனே ஜெயிச்சிட்டாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் அன்னைக்கிளி என்ன தேடுதே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போனால் நம்மளும் ஜெயிச்சிருவோம்க்கா. அப்படி ஏதாவது ஒரு பாட்டு ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே மைக் செட்டை காட்டிக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு போவோம். ஓட்டு சும்மா அல்ல, நம்ம தாக்கா அடுத்த சிஎம். என் தலைவனை கிண்டல் பண்றியோ? தொலைச்சு அதானே விளக்க மாத்த. அடா அது கிடக்குதுக்கா, அதுகளுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? நான் உனக்கு சப்போர்ட் பண்றக்கா. காருக்குள்ள பாடி கார்டு மாதிரி பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு மக்கள் தூக்கி எரியறதெல்லாம் நான் வாங்கி உள்ளேக்க வச்சுக்கிறேன். வீட்டுல போய் பொறி உருண்டையெல்லாம் எடுத்து திம்போம். வாயை மூடும் டி. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்க, நக்கல வணங்கிட்டு இருக்க? யாக்கா என்னாச்சு? இனிமே இதுதான் உனக்கு வேலை. இந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு வெளியில போய் நின்று சாப்பாடு ரெடி ஆயிருச்சு எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு இப்படியே நின்றுக்கிட்டு ஆட்டு. அதுதான் உனக்கு இனிமே வேலை. புரியும் டி? அக்கா, இந்த பைபாஸ் ரோட்ல எல்லாம் கடையில வாட்ச்மேன் நின்றுகிட்டு ஆட்டுவாங்களே அந்த மாதிரியா? ஆமா, அதே மாதிரிதான். அச்சு பேசுறாம அதே மாதிரி போய் வெளியில நின்று சாப்பாடு ரெடி ஆயிருச்சு சாப்பிட வாங்கன்னு இப்படியே கொடியை பிடிச்சுக்கிட்டு ஆட்டும் டி. போ வெளியே போ. அக்கா வெளியெல்லாம் போக கூடாதுக்கா, முகம் டேமேஜ் ஆயிரும், டேன் ஆயிரும்க்கா. வெளியே போறியா இல்ல கடையை விட்டு போறியா? வெளியவே போறேன். போடி போ. சௌமியா ரோஹித். என்னடா பிரஸ்ல வேலை பார்த்தா மைக்க தூக்கிட்டு எங்க என்ன நடக்குதுன்னு வந்துருவியா? இது நம்ம ஷோரூம்ல ஒரு பிரச்சனைனா கூட இப்படிதான் ரிப்போர்ட்டர் மாதிரி கிளம்பி வருவியா? இது உனக்கே நல்லா இருக்க ரோஹித்? மா
சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஆஃபீஸ்ல இருந்து லொகேஷன் ஷேர் பண்ணி விட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். சும்மா நம்ம ஆஃபீஸ்னே நான் என்ன கனவா கண்டேன்? சரிப்பா, அங்க இருந்து கிளம்பும்போது உனக்கு ஒண்ணுமே தெரியல. வந்த உடனே இது நம்ம ஷோரூம் தான், நம்ம ஷோரூம்ல தான் ப்ராப்ளம் நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. மத்த ரிப்போர்ட்டர் மாதிரி மைக்க தூக்கிக்கிட்டு எங்க என்ன நியூஸ் கிடக்குதுன்னு தெரியாம ஆஹா இது நம்ம வீடாச்சுன்னு கிளம்பி போக வேண்டியதானடா. அவளுங்க கூட என்னடா பேச்சு? அம்மா, நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேனா இல்லை என் கம்பெனிக்கு வேலை பார்க்குறேனா? நீங்கள் தான் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க போல் இருக்கே. அவங்களே ஏதோ ஸ்ட்ரைக் அதுன்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரோஹித், உங்க அப்பா தான் புரியாம பேசிட்டு இருக்காரு. ஒரு வாட்ச்மேன் கிட்ட போய் அம்மா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாருடா. இது எந்த விதத்துல நியாயம்? நான் எப்படிடா இவ்வளவு பெரிய ஷோரூமுக்கு ஓனரான நான் போய் ஒரு செக்யூரிட்டி கிட்ட போய் எப்படிடா மன்னிப்பு கேட்க முடியும்? கேட்கறதுனால என்னம்மா தப்பு இருக்கு? நீங்கள் பண்ண தப்புக்கு தானே மன்னிப்பு கேட்குறீங்க. ஓஹோ, ஒரு புள்ளையா வருவேன்னு நினைச்சேன். ரிப்போர்ட்டரா பிரஸ்ஸா தான் வந்திருக்க இல்ல? அம்மா, அப்படி நினைச்சிருந்தா கேமரால இருந்து மைக் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டுட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்லைன்னா இது பெரிய லெவல்ல போச்சுன்னா ஷோரூமுக்கே அசிங்கமா போயிடும். அதுக்கப்புறம் எப்படி சேல்ஸ் ஆகும், என்ன நடக்கும்? இதை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இதை நம்பி தாண்டா எல்லாரும் இருக்கோம். நான் இல்ல. பாத்தீங்களா உங்க பிள்ளை எப்படி பேசுறான்? பாத்தீங்களா, இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சான். அந்த வேலையில மாசம் 10,000 சம்பளம் வாங்குறேன்னு இன்ன பேச்சு பேசுறான் பாருங்க. இவனுக்குலாம் நல்ல வேலை கிடைச்சு படிச்சதுக்கான வேலை பார்த்தா என்னங்க பேசுவான்? என்ன விஷயத்துக்காக வந்திருக்கானோ அதை மட்டும் பேசு. அதானே, நீங்களும் நேரத்துக்கு தக்கன கூட்டுக்கல வேண்டிதானே. உங்களுக்கு போய் எனக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி நினைச்சேன் பாருங்க. ஏன் புத்திய சொல்லணும்? இங்க பாருடா, என்னால சாரி கேட்க முடியாது. வேற என்ன? ஓகே, அம்மா வச்சே வந்து பேசி பார்க்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராமேன் உள்ள வாங்க. ரோஹித், என்ன பண்ற நீ? ஏய், என்னடா பண்ற? என்னை வந்த வேலையை பார்க்க விடுங்க. டேய், நீ வந்து சமாதானம் பண்ணுவேன்னு பார்த்தா கேமராமேனை கூப்பிடுற. என்னடா ப்ரெஸ்ஸுக்கு வேலை பார்க்குற? பெத்தவங்களுக்கு பார்க்க மாட்டியா? நான் என்னப்பா பண்றது? அவங்க சாரி கேட்டுட்டா இப்போ இவ்வளோ தூரம் போக வேண்டிய பிரச்சனையே இல்லை. அடுத்தடுத்த சேனலுக்குலாம் தெரிஞ்சா இது பெரிய விஷயமாக்கி இது எவ்வளோ பெரிய ட்ரோல் பண்ணுவானுங்க தெரியுமா? இப்போ ட்ரெண்டிங் நியூஸே இதுவாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஏற்பட்ட ஷோரூமில் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வைக்கிறவங்க எல்லாம் அடிச்சு துன்புறுத்துறாங்க. அது இதுன்னு எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு ஷோரூமையே காலி பண்ணிட்டு போயிடுவான். பரவாயில்லையா உங்களுக்கு? என்னடா மிரட்டுறியா? நான் ஒன்றும் மிரட்டலமா, உண்மைதான் சொல்கிறேன். எங்கள் சேனல்ங்கிறதுனால என்ன அனுப்புனதுனால ஓகே. இதுக்கே நான் ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம் ஆகும். இது பெரிய இஷ்யூங்கிறதுனால தான் இப்போ ட்ரெண்டிங் நியூஸாக இது எடுத்து போடலாமேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் அது இதுன்னு எல்லாமே போய் சும்மா கிடக்க சேனல் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தீயா பத்து எரியும். இதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் கடை என்ன ஆகும்? ஷோரூமை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது. நல்லா சொல்லுடா அவகிட்ட. நான் எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புத்தி இருக்கா? நான் சொல்றதை எங்க காது கொடுத்து கேட்கறா? 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கோண்டி. அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஷோ அப்பா, போதும் நிறுத்துங்க. ஏ, அதான் ரோஹித் சொல்றான்லடி, அடுத்தடுத்த சேனலுக்குலாம் போச்சுன்னா இது பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு. ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சும்மா கல்லு மண்ணுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் இப்போ உள்ள சோசியல் மீடியால இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங் நியூஸ். தயவு செஞ்சு நம்ம லைஃபை நம்மளே அழிச்சுக்க வேண்டாம். ரோஹித் சொல்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேளு. சரி, ஓகே, மன்னிப்பு கேக்குறேன். இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. அப்பா, உடனே வந்து முத்தண்ண அந்த அக்காங்க எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவளுக கிட்ட ஏன்டா கேட்கணும்? அவங்களையும் ஆல்ரெடி இந்த மாதிரி இழிவா பேசியிருக்காங்க. இந்த மாசத்தோட கம்பெனி விட்டு போறோங்கிறது மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சமாதானப்படுத்துறேன். தயவு செஞ்சு வந்து மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்லுங்க. அதான் சொல்றான்ல, வா வந்து மன்னிப்பு கேளு. எல்லாம் என் தலை எழுத்து. நல்ல புள்ள, நல்ல அப்பன். உள்ள வர சொல்லுங்க, வந்து கேக்குறேன். அவங்களையும் அங்க வர சொல்லுங்க. ஷப்பா, எங்க பார்த்தாலும் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சோசியல் மீடியா பரவி கிடக்கிறதுனால எல்லாருக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. வாங்க வந்து கேட்டு தொலை. ஒழுங்கா மரியாதையா நின்னு கேளுங்க. மொத்தோ அம்மா, 1000 தான் இருந்தாலும் நான் உங்களை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான மரியாதையை நான் கொடுத்துருக்கணும் தான். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்னை மன்னிச்சிடுங்க மொத்தோ. ஐ எம் சாரி. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இட்ஸ் ஓகே மொத்தோ, நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நானும் உங்களை கொஞ்சம் தரக்குறைவாக நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி. அக்கா, நீங்க இந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிக்கலனா அதுக்கப்புறம் நான் லீகலா என்ன பண்ணணுமோ பிரஸ் மூலியமா அதை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? அவங்களே கம்முன்னு தானடா நிற்கிறாங்க. இல்லம்மா, நீங்க மன்னிப்பு கேட்டுறீங்க, ஆனா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அதுதானே முக்கியம். ரோஹித், இட்ஸ் ஓகே சார். முத்தன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொல்லிட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன். எல்லாரும் மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஐயோ சாரே. சாரி முத்து, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மண்ணிலே ஈரமுண்டு
காட்டில் பூவும் உண்டு